யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக என்ன பண்ணார், செய்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் அற்புதங்களை குறித்து தான் இந்த நாளில் துரிதமாய் சிந்தித்து முடிக்க போகிறோம். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிப்போம். ஆண்டவரே, பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் முழு வேதத்திலும் அநேக ஜனங்களுக்கு அநேக விதமான அற்புதங்களை தம்முடைய ஜனத்திற்கும் புறஜாதிகளுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார், வளமான நன்மைகளையும் அற்புதங்களையும் திரளாய் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இங்க படிக்கிற வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத, இந்த புஸ்தகத்துல எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக என்ன பண்ணார், சீசர்களுக்கு முன்பாய் செய்தார். அதே போல இன்னொரு இடத்துல சொல்லப்பட, அவர் செய்த அற்புதங்களை எழுத வேண்டுமானால் உலகம் கொள்ளாது. என்ன கொள்ளாது? அப்ப எல்லாத்தையும் நமக்கு வேதத்துல எழுதி கொடுக்கல, செலக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒலிம்பிக்கு விளையாட போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒலிம்பிக்கு விளையாட போறாங்க. அப்ப நம்ம இந்திய தேசத்துலேருந்து ஆட்களை அனுப்புங்கன்னா சோத்திரம் அப்படியே லட்சக்கணக்கில் அனுப்ப மாட்டாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனா சோத்திரம் என்ன பண்றாங்க, அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொஞ்சம் எல்லாரும் நல்லா எப்படி இருக்கிறாங்க, சோத்திரம் நல்லா யார் விளையாடுறா, யார் ஓரளவுக்கு அந்த பரிசை பெறுவாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, தேர்வு செய்து அனுப்புறாங்க. தேர்வு செய்யாதவங்களும் அந்த ஒலிம்பிக்கில் சோத்திரம் பரிசு பெறுகளை பெறுகிற அளவுக்கு திறமசாலிகள் இருக்கலாம். ஆனா எல்லாரையும் அனுப்ப முடியாது, எல்லாரையும் அனுப்ப முடியாது. அதனால கொஞ்சம் பேரை என்ன பண்றாங்க, அனுப்புறான். அதுபோல கொஞ்சம் விஷயத்தை தான் பைபிள்ல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் செய்த அற்புதங்களை எழுதணும்னா உலகம் கொள்ளாது. சீசர்களுக்கு முன்பதாகவும் அநேக அற்புதங்களை என்ன பண்ணியிருக்கிறார், செய்து காண்பித்திருக்கிறார். அதெல்லாம் இந்த வேத பகுதியில் என்ன பண்ணல, நமக்கு எழுதி கொடுக்கப்படலை. அதனால சோத்திர வேதத்துல சோத்திரம் இவ்வளவுதான் நினைச்சிடாதீங்க. அவர் செஞ்ச அற்புதத்துக்கு அளவே கிடையாது, எண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. அதுக்காக அவர் செஞ்ச அற்புதத்தெல்லாம் புக்கில் உட்கார்ந்து எழுதணும்னா உலகமே கொள்ளாதான். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் சோத்திர ஆச்சரியமான காரியங்களையும் கர்த்தர் நடப்பித்திருக்கிறார். ஆனா நமக்கு வேதத்துல எழுதுனதை தான் நம்ம படிச்சு என்ன பண்றோம், அந்த பகுதி நமக்கு தெரியுது. வேதத்துல சொல்லாத பகுதி நமக்கு தெரியல. ஆனா ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சோத்திரம் உலகம் கொள்ளாத அளவுக்கு சோத்திரம் இந்த வேதத்துல எழுதாத அநேக அற்புதங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். அவர் அற்புதமான தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். நமக்கும் அற்புதம் செய்வார். கடந்த காலமா இல்ல, நிகழ்காலத்திலும் செய்வார், எதிர்காலத்திலும் செய்வார். ஏன்னா அவருக்கு பல தன்மை, அதுல ஒரு தன்மை அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்க, தானியேலுடைய துவக்க காலத்துல இல்ல, இடைப்பட்ட காலத்துல தான் அற்புதம் செய்கிறார். சிங்க கெபிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், காப்பாற்றுகிறார். சிங்கத்தின் வாய்களை கட்டி சோத்திர தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதுபோல அனனியா, மிசாவேல், அசரியா சோத்திரம் அவங்க வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சோத்திரம் அக்னி நடுவில் அவங்களை அற்புதமாய் தப்புவிக்கிறார். சோத்திரம் இப்படி கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் துவக்க காலத்தில் மாத்திரமல்ல, இடைப்பட்ட காலத்தில் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கை இந்த பூமியில முடிகிற வரைக்கும் எப்பெல்லாம் அற்புதம் தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அற்புதத்தை எதிர்பார்க்கணும். முதல்ல அவர் அற்புதங்கிறது என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, பிறந்த பெத்லகேமில் அநேக அற்புதங்களை அவர் என்ன பண்ணல, என்ன காரணம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அநேக அற்புதங்களை என்ன பண்ணல, செய்யவில்லை. நீங்களும் நானும் சில விஷயங்கள்ல அற்புதம் இருந்தாதான் அப்படின்னா அந்த அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவர் இதுல எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காலம் வரும்போது நிச்சயமாய் தேவன் அற்புதமாய் என்ன பண்ணுவார், காரியங்களை நடப்பித்து கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் செய்கிற அற்புதம் பிரமிப்புக்கு முன்பதாக எந்த மந்திரவாதியும் நிற்க முடியாது, உலக தெய்வங்கள் நிற்க முடியாது, எந்த மாந்திரியம் நிற்க முடியாது. அவருக்கு நிகர் அவர் ஒருவரே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒரு சில அற்புதங்களை துரிதமாய் பார்த்து முடிப்போம். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் அப்படி அற்புதங்களை செய்ய போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 to 11 முடியுள்ள வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். போதும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இது ஒரு பெரிய அற்புதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது, சாராளுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிறது. நீங்க வீட்டுல 1 to 11 முடியுள்ள வசனங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சோதரர், என்ன குழந்தை இல்லாம இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இது ஒரு அதிசயமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த வேதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தாதான் தெரியும். குழந்தை பெறுவதற்கு சோதரர் எந்த சாத்திய கூர்மையே என்னவனாது இல்லை. ஆபிரகாமுக்கும் இல்லை, சாராளுக்கும் இல்லை. சோத்ரம், அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமை சோத்ரம், இது தேவனை தவிர வேற யாரால் என்ன முடியாது, செய்யவே முடியாது. சோத்ரம், பிள்ளை பெறுவதற்கான சாத்திய கூறுகள் 2 பேரும் இழந்த நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிறார். ஒரு உற்பத்தி காலம் அப்படின்னா 1 வருடத்தில் அர்த்தம். ஒரு உற்பத்தி காலம்னா 1 வருடத்துல, அதாவது அடுத்து நான் சோத்ரம் இதே ஆண்டு சோத்ரம் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் உன் கையில என்ன இருக்கும், ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டு இருப்பாய் என்று சொல்லி அங்கு தூதர்கள் சொல்லி கடந்து போகிறார்கள். சொன்னபடியே ஆமை சோத்ரம் அவள் சந்தேகப்படுகிறாள். ஏன்னா அவளுக்கு இருக்கிற சூழ்நிலை சோத்ரம், அவருக்கும் வயசாகி போயிருச்சு, எனக்கும் வயசாயிருச்சு, குழந்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறு ஒண்ணுமே இல்லை, இவர் என்ன இப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையை நாடுகிறார். அப்படின்னா சிரிக்கிறார். எப்படி நடக்கும், நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே இல்ல. ஆபிரகாம் வயது எவ்வளவு? 100. சாராள் வயது எவ்வளவு? 90. ஆமை சோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆமை சோத்திரம் குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்ன பண்றார், வாக்கு பண்ணுகிறார். ஆமை சோத்திரம், கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு 100வது வயதிலே சோத்திரம் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம், சாராளுக்கு 90 வயது. யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் 40 வயசை தாண்டிடுச்சுன்னா மருத்துவ ரிப்போர்ட் சொல்றாங்க, இனி குழந்தை பிறக்கிறதுக்குரிய சாத்திய கூறுகள் இல்லை. 50 தொற்றுச்சுன்னா நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா சாராளுக்கு எவ்வளவு வயசு? 90. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு வயது எவ்வளவு? 99. 100வது வயதுல தான் சோத்திரம் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம் 99வது வயது. அப்ப தேவன் அற்புதம் செய்கிறாரே. அப்ப என்ன அப்படின்னா சோத்திரம், இது அற்புதத்தினால் உண்டான காரியம். அற்புதமாய் கர்த்தரே அந்த பிள்ளை என்ன பண்ணார், தேவன் தந்து நடத்தினார். உலகமும் விஞ்ஞானமும் சோத்திரம் மருத்துவமும் சொல்லும் 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும். அந்த 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுகிற காரியத்தின் கூற்றை பொய்யாக்கி தெய்வம் ஒருவர் இருக்கிறார், ஆபிரகாமுடைய தேவன் அதை நிகழ்த்தி காண்பிக்கிறார் என்பதை விளங்க பண்ண முடியாய் கர்த்தர் 100வது வயதில் ஈசாக்கை தந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும் முடியாய் பலத்த அற்புதத்தை செய்து காண்பித்தார். அல்லேலூயா. அந்த காலத்துல யாருக்கும் அப்படி நடக்கலையே, யாருக்கும் அப்படி நடக்கல. வியக்கத்தக்கதான அற்புதத்தை கர்த்தர் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். குழந்தையை பிறக்க சோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோத்திரம். சில பேர்லாம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகி போயிட்டாலே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. சோத்திரம். விசுவாசிக்கணும். நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். அற்புதமாய் தேவன் பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், செபிச்சு நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறோமோ, ஆண்டவரே இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறீரே, ஆண்டவரே வேதத்திலே எழுதாத அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீரே, உம்முடைய அற்புதத்தை சொல்லக்கூடுமானால் உலகம் கொள்ளாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்து காண்பிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இறுதி அவிசுவாசமா போயிடக்கூடாது. அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. பிறந்த பெத்லகேமிலே தேவன் அற்புதம் செய்யல. ஆமென் சோத்திரம். குருட்டுத்தனமா நம்பணும். கர்த்தர் சொன்னா நடக்கும் என்ன பண்ணணும், 100% நம்பணும். நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். கடந்த வாரத்தில் அதை தானே பார்த்தோம். சோத்திரம். பிறவி குருடன் கண் திறக்கப்படும்னு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் நம்புறான். அவனுடைய நம்பிக்கையின்படி ஆக கடவுள்னு கர்த்தர் சொன்னார்.
கண் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். இது போல நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் அற்புதம் நடக்கணும். ஏன்னா மனுஷன் கைவிட்டுருவான், மனிதர்கள் கைவிட்டுருவாங்க, மருத்துவர்கள் கைவிட்டுருவாங்க. நம்ம முயற்சி எடுத்தாலும் அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட அநேக பகுதிகள் காணப்படும். அந்த பகுதியில தேவன் மாத்திரம்தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். அதை அற்புதமாய் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்? சாரால் எதிர்பார்க்கல, ஆனா தெய்வம் தேடி வந்து அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கை நிறைவேற்றணும். அதனால சில சமயங்கள் நமக்கு வாக்கு கொடுத்திருந்தா நீங்க விரும்பலைனாலும் ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆமை ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்கதான காரியங்களை எதிர்பாருங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்து கொடுப்பார். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10, 19, 20. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். போதும், கர்த்தர் நல்லா குறிச்சுக்கங்க. 10வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம், 21வது வசனம், 21ல இருந்து 31 முடிய உள்ள வசனங்களை வாசிச்சுக்கங்க. நான் காரியங்களை சொல்லி கடந்து போறேன். அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? சோதர எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. பலவிதமான அற்புதங்களை அங்கேயும் கர்த்தர் செய்தார். அதை விவரிக்க நேரம் இல்லை. இங்கே செங்கடலை பிளந்த அற்புதத்தை மாற்ற நாம் பார்த்து முடித்து கடந்து போவோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப செங்கடலுக்கு முன்னால வந்து நிற்கும் போது பின்னால ராணுவம் துரத்துது. இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன்னா முன்னால செங்கடல், பின்னால ராணுவம், எப்படி தப்புறதுன்னு சொல்லி. ஆனா தேவதூதனானவர் முன்னே இருந்தவர் பின்னே போய் இஸ்ரவேல் ஜனங்களும் சோதர எகிப்தின் ராணுவம் ஒன்றோடு ஒன்று கலக்காதபடிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? நடுவே நின்று பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். மோசே கரங்களை உயர்த்தி அந்த கோலை பிடித்து செங்கடலுக்கு நேரம் என்ன பண்ணுகிறார்? நீட்டும்படி தேவனுடைய உத்தரவு வருகிறது. வார்த்தையின்படி செங்கடலுக்கு நேர தன் கரங்களை என்ன பண்ணுகிறார்? கோலை பிடித்த வண்ணமாய் நீட்டுகிறார். கீழ்காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பின மாத்திரத்துல பாத்தீங்கன்னா கடல் இரண்டாய் பிளக்கிறது. வெட்டாந்திரையில கடக்கிறது போல கடக்கிறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா சோத்ரம் அந்த கடல் சமுத்திரம் ஒரு மதில் போல நிற்கிறது. இந்த பக்கம் பார்த்தா சமுத்திரம் ஒரு மதில் போல் நிற்கிறது. ஆமை சோத்திரம் கீழே பார்த்தா வெட்டாந்தரையா இருக்கிறது. அந்த கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வழி நடத்தி சென்ற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. கடலையே பிளந்து கொடுக்க முடியுமானால் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் எந்த காரியத்தையும் பிளக்க அவர் வல்ல தேவன்கிறத என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. கடலை பிளந்ததா சரித்திரம் உண்டா? எங்கேயாவது எந்த இடத்திலேயாவது கேள்விப்பட்டது உண்டா? ஆனா பைபிள்ல இப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறாரே. தமது ஜனத்தை செங்கடலின் வழியா என்ன பண்ணியிருக்கிறார்? இதெல்லாம் வரலாறு, அதை பொய்ன்னு சொல்ல யாராலும் முடியாது. செங்கடலின் வழியா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? கடந்து போயிருக்கிறாங்க. எகிப்தின் வரலாறு பகுதியை திருப்பி பார்ப்போமானால் அன்னைக்கு குறிக்கப்பட்டிருக்கும். அன்னைக்கு எகிப்தின் ராணுவம் அழிக்கப்பட்டது என்று அந்த வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்படியா அழிஞ்சாங்க? செங்கடலை மாண்டு போனாங்க. எப்படி மாண்டு போனாங்க? அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. எபிரேயருடைய தேவன் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார். கடலை பிளந்தார். அதன் வழியா ஜனங்கள் கடந்து போனாங்க. அந்த ஜனங்களை பிடிக்கும்படி அதே பாதையில பயணித்தோம். கடல் மீண்டும் சேர்ந்து அத்தனை பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லி எகிப்தின் வரலாறுல போய் எடுத்து பார்த்தா இருக்கும். இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இந்தியாவுடைய வரலாறு இருக்கும். தமிழ்நாட்டுடைய வரலாறு திருப்பி பார்ப்பீங்க, தமிழ்நாட்டுடைய வரலாறு இருக்கும். எகிப்தின் வரலாறு எடுத்து திருப்பி பாருங்க. அங்கே போய் கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, இத்தனை நூற்றாண்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லுவாங்க. வரலாறுகள் சாட்சியா இருக்கிறது. தேவன் மகத்துவமான தேவன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணினார். அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தமது ஜனத்திற்காய் கடலையும் பிளக்கணும்னாலும் அவர் என்ன பண்ணுவார்? பிளந்து காண்பிப்பார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன். சாதாரண காரியம் கிடையாது. தனது ஜனத்திற்காக கடலை பிளந்து அதன் வழியாய் வழி கொடுத்தார். அதன் வழியாய் எகிப்தின் ராணுவத்தை என்ன பண்ணார்? ஒருத்தர் தப்பாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனத்துடைய எபிரேய ஜனங்களுடைய எதிராளிகள் ஒருவன் தப்பக்கூடாது என்று சொல்லி அந்த செங்கடலிலே அவங்களுக்கு என்ன பண்ணார்? சமாதி கட்டினார். இதெல்லாம் வரலாறு. நம்ம அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சோத்திரம். அதை புரிந்து கொள்ளணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கடலை பிளந்த தேவன் எனக்காய் வழி திறப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வழி திறக்க முடியாத பகுதியிலும் வழியை திறந்த அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. சரி, போகட்டும். அடுத்த யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23, 27 முறை உள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. 15வது அதிகாரம் 23லிருந்து 27. அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வர்றாங்க. கடந்து வருகிற இடங்கள்ல பார்த்தா சோத்திரம் குடிக்க தண்ணி இல்லை. 3 நாட்கள்
3 நாட்கள் உபவாசத்தின் பாதையில கர்த்தர் நடத்துகிறார். அப்படி நடத்தி வரும்பொழுது ஜனங்களுக்கு குடிக்க தண்ணியில புசியாமல் குடியாமல் அந்த பாதையில நடத்துறார். சோதர சில சமயங்களில் கர்த்தர் அப்படி பாதையில நடத்துவார். நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி. ஆமே சோத்ரா. சமஸ்த இஸ்ரவேலருக்கு என்னதான் 3 நாட்கள் உபவாசம் தான், ஃபாஸ்டிங் தான். குடிக்க கூட என்ன கிடையாது, தண்ணீர் கிடையாது. முறுமுறுக்குறாங்க. பிள்ளை குட்டியெல்லாம் பட்டினியா கிடக்கு, கால்நடையெல்லாம் பட்டினியா கிடக்கட்டும். உன் வாழ்க்கை சீர்பட்டு ஸ்திரப்பட்டு வரணும்னா இந்த அனுபவம் அவசியம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த பாதையில தான் மோசே நடத்துறார். அன்னைக்கு அவங்களுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். அன்னைக்கு விரும்பினாலும் தண்ணி குடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம டாப் பாட்டிலில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் பாட்டில் ஒன்று வச்சுக்கிறோம். சோத்திரம் பிள்ளைக்கு அப்பப்போ தனியாக கொஞ்சம் ஊட்டிக்கிறோம். அதுக்கு ஊட்டுற சாக்கில் நம்பர் 2 அள்ளி போட்டுக்கிறோம். இப்படி காலத்தை ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறோம். போகட்டும், கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ பாருங்க, தண்ணி கொஞ்சோண்டு கிடக்கு. மாறாவில் வந்து தண்ணியை பார்க்குறான். பார்த்தோன்னு அவங்களுக்கு அப்போதான் சந்தோஷம். அப்பா 3 நாள் தண்ணி குடிக்கலன்னு சொல்லி அள்ளி குடிச்சா அந்த தண்ணியில் இருக்கிற கசப்புக்கு அளவே. அதனால அதுக்கு ஒரு பேர் மாறான்னு வச்சுட்டாங்க. மாறானா கசப்புன்னு அர்த்தம். அந்த கசப்பு பயங்கர முறுமுறுப்பு. சோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, சோத்திரம் முறுமுறுக்கிற ஜனம் முறுமுறுக்கி போகட்டும், போ, நான் என் ஜனத்துக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து சொன்னார், அந்த மரத்தை பிளந்து என்னவனு அந்த கிளையை வெட்டி போடு அப்படின்னு சொன்னார். பாருங்க, சொன்ன மாத்திரத்தில் செஞ்சாங்க. அந்த கிளையில என்ன அற்புதம், ஒன்றும் கிடையாது. ஆனா பாருங்க சோத்திரம், சொன்னபடி செய்த போது அந்த தண்ணீர், அதே தண்ணி அடுத்து எடுத்து குடிக்கிறாங்க. இருக்கிறது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம். அப்ப கசந்து போன ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கசந்து போய் கிடக்குது. என்ன செஞ்சாலும் கசந்த வாழ்க்கையை மாற்ற முடியல. சோத்திரம். அநேக குடும்பங்களில் போனா இதே பஞ்சாயத்தா இருக்கு. வாழ்க்கை கசந்து போச்சு, என்ன வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை மதுரமாக்க தேவனால முடியும். ஆமை சோத்திரம். அதை சோத்திர தித்திப்பாய் மாற்ற தேவனால முடியும். அன்னைக்கு மாற்றினாரே. கசந்து போன தண்ணீரை எடுத்து குடிச்சா எப்படி இருக்கு, மதுரமா இருக்கிறதே. ஒரு கிளையை வெட்டி போட கர்த்தர் அற்புத செயலை என்ன பண்ணார், நிகழ்த்தி காமிச்சவர். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படி ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டாரா? கசந்த வாழ்க்கையை மதுரமாய் மாற்றிட மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. சரி, யோசுவா புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 - 17 முடிய உள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். யோர்தானை கடக்கணும் சமஸ்த இஸ்ரவேலரும். ஆண்டவர் சொல்றார், யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அவ்வளவு பெரிய ஆறு. காலை வச்சா ஒருத்தரும் தப்ப முடியாது, கிட்டவே நெருங்க முடியாது. பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அவ்வளவு ஆக்ரோஷமாய் ஆர்ப்பரிப்பாய் கரை திரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எது கரைன்னு கண்டுபிடிக்க முடியாது. கரையின் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆறு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம், போய் ஆசாரியர் உள்ள காலை வச்ச மாத்திரத்துல என்ன ஆகும், அந்த யோர்தான் அப்படியே 2ஆய் பிளக்கும். அதுக்கப்புறம் தண்ணி இப்படி ஓடாது, இப்படித்தான் போடும். எப்படி ஓடுமா, பின்னால ரிவர்ஸ்ல போகும்பா அப்படின்னு சொன்னார். எங்கேயாவது நதி பின்னோக்கி போய் பார்த்திருக்கீங்களா? மேட்டில இருந்து பள்ளத்தை நோக்கி தானே தண்ணி பாயும். ஆனா இங்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார், என் ஜனத்திற்காக இப்ப பள்ளத்திலிருந்து எங்க போகும், மேட்டை நோக்கி போகும் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். விசுவாசத்தோடு காலை ஆசாரியர்கள் காலை வைத்தாங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள். வரலாறு பகுதியில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியே யோர்தான் நின்றது. பின்னோக்கி ஒரு குவியலாய் என்னாச்சு, குவிஞ்சு குவிஞ்சு பின்னாலதான் போகுதே ஒழிய ஒரு சொட்டு தண்ணீர் என்ன பண்ணல, ஆசாரியரை தாண்டி என்ன பண்ண முடியல, கடந்து வர முடியல. மத்தியில போய் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்தவர்களாய் நிற்கிறாங்க. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் அதுல என்ன பண்றாங்க, எல்லாரும் கடந்து போறாங்க. கடந்து போனதற்கு பின்பதாக ஆசாரியர்களும் கடைசியா என்ன பண்றாங்க, அவங்க தான் முன்னால காலை வச்சு இறங்குறது அவங்க தான், கட்ட கடைசியா ஏறுறவங்களும் அவங்க தான். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆசாரியன் ரொம்ப முக்கியம். தேவ ஜனத்துக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ரொம்ப முக்கியம். துவக்கவும் முடியுமா இந்த ஆசாரியனை வச்சே கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இவங்க தான் காலை வைக்கணும், இவங்க தான் கடைசியா போகணும். முதல்ல காலை வைக்கிறது யாரு, ஆசாரியர். கடைசியா போறது யாரு, ஆசாரியர். முதலும் கடைசியுமா நிக்க வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோத்திரம் அந்த நன்மையும் மேன்மையும் கொண்டு போய் சேர்க்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் ஆசாரியர்களை எடுத்து பயன்படுத்தினார். அவங்க நிக்கிறாங்க, நடு மையத்துல நிக்கிறாங்க. எல்லாரும் சாரையா என்ன பண்றாங்க, கோத்திரமா கோத்திரம் கோத்திரமா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி இவங்க ஏறுறாங்க. பாருங்க, ஏறுன அடுத்த நிமிஷம் மீண்டுமா யோர்தான் என்ன ஆகுது, ஆமை சோத்திரம் அப்படியே மீண்டும் அடிச்சுக்கிட்டு ஓடுது. கரை திரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? தேவன் தம்முடைய ஜனத்திற்காக என்ன பண்ணுகிறார்,
தம்முடைய ஆசாரியர்கள் மூலியமாய் தம்முடைய ஜனத்தை அந்த அற்புதத்தின் பாதையில் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு நம்மளை வழி நடத்த மாட்டாரா? நமக்காக ஒரு யோர்தானை பின்னிட்டு ஓடும்படி செய்ய மாட்டாரா? நிச்சயமா என்ன பண்ணுவார்? அப்படி கரை திரண்டு கரை புரண்டு ஒரு யோர்தான் நதி நாம் முன்னேறக்கூடாதபடி நமக்கு முன்னால நிற்குமானால், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு அற்புதம் செய்தவர் இன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்வார். அதை பின்னிட்டும்படி ஓடும்படி செய்வார். அந்த யோர்தானை கடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. அப்படின்னா கடுமையான பிரச்சனைகள், கடுமையான போராட்டங்கள், கடக்க முடியாத பகுதி, அதான் யோர்தான் போன்ற பிரச்சனைகள், அதை கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே யோவான் 2வது அதிகாரம் 1-11 முடிய உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்த முதல் அற்புதம் அதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை என்ன பண்ணுகிறார்? வெறும் தண்ணீர், பச்சை தண்ணி, அதை என்னவாய் மாற்றினார்? திராட்சை ரசமாய் மாற்றி அந்த திருமண வைபவத்தில் இருந்த குழப்பங்களையும் ஆமை சொத்திர அவச்சொல்லி நீக்கி தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதல் அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்தார். சீசர்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்கிறார். ஒன்னும் இல்லையா அப்படின்னு அதை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி கொடுக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமை ஸ்தோத்திரம். எத்தனையோ திருமண காரியங்கள், எத்தனையோ பற்றாக்குறைகள் கடந்து வருது. எவ்வளவு சிறப்பா செஞ்சாலும் அதுல ஒரு குறைய வந்து காமிச்சிருவான். என்னத்த நீ செஞ்ச போ, இப்படி இருக்கு பார், அப்படி இருக்கு பார். அது மட்டுமா, அடுத்த பெண் வீட்டுக்கார சொல்ற குறைய பாருங்க, முன்னால நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லி பின்னால போய் அடுக்குவாங்க பாருங்க. நீ இதை இப்படி செஞ்சிருக்கலாம், அதை அப்படி செஞ்சிருக்கலாம், இந்த சேலையா வாங்கின, அந்ததையா வாங்கின, இந்த பாத்திரத்தை வாங்காம அந்த பாத்திரத்தை வாங்கிட்டியே அப்படின்னு குறைகளை அடுக்கி குமிச்சு என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை சாச்சிட்டு தான் விடுவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா ஒரு குறை இல்லாம அந்த கல்யாணத்தை கர்த்தர் என்ன பண்ணிவிட்டார்? நடத்திட்டார். ஏன்? தேவனுடைய அற்புதம். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கானா ஒரு திருமண காரியத்திலே கர்த்தர் செய்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நான் கேட்டா எல்லாம் சொல்லத்தான் செய்வீங்க. சோத்திரம். நடக்கும், நடக்கணும், சொல்லணும். எனக்கு இந்த ஒரு அற்புதம் இப்ப எல்லாம் கேட்டுவிட்டு சோத்திரம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி கையை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். சாட்சி வரணும். இப்படி ஒரு செய்தி கேட்டோமே, இப்படி இஸ்ரவேல் ஜனத்துக்கு அற்புதம் செஞ்சாரு, ஐயா எனக்கும் செஞ்சார் சொல்லவா அப்படின்னு என்ன பண்ணணும்? சாட்சி பகரணும். அத்தனை பேர் அதுக்கு தான் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். சும்மா மண்டே ஆட்டிட்டு போறதுக்கு இல்லை. சும்மா செய்தியை கேட்டுட்டு ஆமா அற்புதம் செஞ்சார் அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம்னா அப்படியா சோத்திரம் நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே வயிற்று வலி வந்துச்சா, ஒரு அற்புதம், வயிற்று வலி வந்துச்சு, சரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், அதில் கல் இருக்குன்னா இங்கே ஆஸ்பத்திரிக்கு போனேன், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் அற்புதமாக சுகத்தை கொடுத்துட்டார். இதுவா அற்புதம்? சோத்திரம். இதெல்லாம் போய் அற்புதம் சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பம் ஒரு இடத்துல சாட்சி பெரிய அற்புதம் சாட்சின்னு சொல்லிட்டு கொடுத்தா சொல்லுது சோத்திரம். இந்த நான் சொன்ன மாதிரி சொல்லுது சாட்சி. ஊழியர்கள் அப்படி பார்த்தா இது அற்புதமா? அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் உனக்கு வைத்தியம் செஞ்சு என்ன பண்ணியிருக்கிறார்? சரி பண்ணி கொடு. இதை போய் அற்புதம் சொல்லிட்டு இருக்கிறியே. சோத்திரம். கட்டி இருந்துச்சு, அப்புறம் ஜெபம் பண்ண கட்டியை காணன்னு சொன்னா அது அற்புதம். சோத்திரம். மருத்துவர் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு அப்படித்தான் சாகிற வரைக்கும் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அற்புதமா காரியத்தை செஞ்சாருன்னா அது அற்புதம். அதுபோல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் செஞ்சு காமிக்கணும். தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர் தான் தேவன். அந்த அற்புதத்தை சரீரத்தில் வியாதி பலவீனங்களை கர்த்தர் மாற்றி காண்பிப்பார். அல்லேலூயா. குடும்பத்தில் பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாற்றி காண்பிப்பார். கர்த்தர்ட்ட சொல்லணும், 1 மாத காலத்திற்குள்ள நான் சாட்சி பகரணும். 1 மாத காலத்திற்குள்ள சாட்சி பகரணும். என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்காக தான் இந்த பிரசங்கம். அதற்காக தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் அவருடைய அற்புதங்களை எல்லாம் எடுத்து காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், அதை 4 பேருக்கு சொல்லணும், அதுல தேவன் மகிமைப்படணும். அல்லேலூயா. சரி போட்டு கர்த்தர் சோதரம். யோவான் 11வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் அங்கு 43 45 முடிய உள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அங்கே லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்புறார். யார? மரித்து 4 நாட்களான சோத்திரம். பாருங்க, ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புறார். சோத்திரம். அங்கலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அவங்க கடந்த காலங்களில் மரணப்படுக்கைக்கு போயிட்டாங்க, மரிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. மரணம் தான், தப்புறதுக்கு வழியே கிடையாது. சோத்திரம். சொந்த பந்த உறவெல்லாம் சரி கடைசியாக முடிச்சுட்டு போயிடுவோன்ற இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க.
ஆனா பாருங்க சோத்திரம், அங்கே இருந்த 2 விசுவாச பிள்ளைங்க விசுவாசத்தோடு கூட ஆமை சோத்திரம் கண்ணீரோடு கூட சோத்திரம் இவங்களுக்கு ஜீவனை கொடுங்கப்பான்னு ஜெபித்த மாத்திரத்துல சுயநினைவில்லாம கிடந்த அவங்களுக்கு கர்த்தர் உணர்வுகளை தந்து பலனை தந்து எந்திரிச்சு உட்காந்து பசிக்குது சோறு போடுங்கன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. சோத்திரம் சாப்பிட்டு சோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதல்லவா அற்புதம். இப்படி அல்லவா கர்த்தர் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொடுக்கணும். ஆஸ்பத்திரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களே, சோத்திரம் கோமா ஸ்டேஜில் சுயநினைவு இல்லாம ஒரு ஆகாரம் சாப்பிடாம கிடந்த ஒரு இடத்துல ஜெபித்த மாத்திரத்தில் எழும்பி நின்று சோறு கூட சாப்பிட்றேன். சோத்திரம் இன்னைக்கு ஜீவனோடு கர்த்தர் அற்புத சாட்சியா வச்சிருக்கிறாரு. தான் அற்புதம். இது மாதிரி காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? லாசருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற யாருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். கர்த்தர் சோதர காலத்துக்கு முன்னால ஜீவன் கடந்து போகிற இடத்துக்கு நேரம் வருமானால், ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன், லாசருவை உயிரோடு எழுப்பினவர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது, உயிரோடு எழுப்ப வல்ல தேவன் என்று நம்புறேன்னு சொல்லி கைகளை வச்சு ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை துதிங்க. கர்த்தர் அற்புதமான காரியங்களை நிகழ்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. வடமாநிலத்தில் நடந்த ஒரு காரியம், ஒரு சின்ன பிள்ளை சோத்திரம், அது ஒரு ஹாஸ்டல்ல படிக்குது, அது ஒரு கிறிஸ்தவ மிஷனரி சோத்திரம். அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளை போய் சோத்திரம் கொஞ்சம் எனக்கு லீவ் வேணும், எங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும், ரொம்ப நாளாச்சு எங்க சோத்திரம் அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி சரின்னு அவங்க லீவ் கொடுத்தாங்க. போன இடத்துல ஒரு விபரீதம் காத்திருந்தது. அங்க அவருடைய கூட பிறந்த பிறப்பு அமை சோத்திரம் மிகவும் பலவீனப்பட்டு மரண படுக்கையில கடந்து கடைசியில மரிச்சும் போனான். அந்த பிள்ளைனால தாங்கிக்கவே முடியல. சோத்திரம் அழுகுது, கதறுது. ஆனா இது போல ஒரு செய்தி அது கேட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, என் தம்பி மரிச்சிட்டான், உயிரோடு எழுப்பி கொடுங்கப்பான்னு சொல்லி 1 மணி நேரம் கண்ணீரோடு ஜெபிச்சிச்சான். 1 மணி நேரத்துக்கு பின்னால ஜீவன் மீண்டும் அந்த பிள்ளையாண்டுக்குள்ளே கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. கர்த்தர் கேட்டாரே, இல்லைன்னா புதைச்சிருப்பாங்களே, அடக்கம் பண்ணி இருப்பாங்களே. 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஜீவனை மீண்டும் கொண்டு வந்துருச்சே, அதற்குள்ள இருந்த விசுவாசம் இப்படி ஒரு செய்தி அதற்குள்ளே தட்டி எழுப்பிருச்சு. அந்த இடத்துல ஜெபித்து அந்த ஜெயத்தை எடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் அனுக்கிரகம் செய்தார். மரித்தவர்கள் காலத்திற்கு முன்னாலே மரிப்பார்கள், ஆனால் அவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிப்பார். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். லூக்கா 18:35-43 முடிவுள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஒரு குருடன் சுகமாகிறதை பார்க்கிறோம். அதான் போன வாரம் பார்த்தோம். குருடனை என்ன பண்ணார்? ஆமா, கர்த்தர் சுகம் கொடுத்தார். சோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவன் எப்படி குருடன்? பிறவி குருடன். பிறவிலேருந்தே பார்வை இல்லை. ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும். அதை தனது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1-11 முடிவுள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு பிறவி சப்பானி. லூக்கால பார்த்தது பிறவி குருடன், இவன் யார்? பிறவி சப்பான். சோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதெல்லாம் ஏதாவது சோத்திரம் கிடைக்குமா? ஊழியர்கார கொடுத்து உதவி செய்வாங்களே. இயேசுவை நம்பியான்னு அந்த இடத்துக்கு போறதில்லை. ஐயா கடன் பிரச்சனை இருக்கு, சபைக்கு வந்திருக்கிறேன், சரி வா. இயேசுநாதர் என்ன பண்ணுவார்? தருவார். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போன் எனக்கு வருது, போன் கால். இயேசு ஒன்றும் கொடுக்கலையே, கர்த்தரை நம்புறீங்க? கர்த்தரை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சோத்திரம். கர்த்தரை நம்பினா கொடுப்பார். உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? சோத்திரம். நம்ம இப்படி தான் சொல்றது, பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, 1 ரூபா கொடுக்கறதுக்கு வழியும் இல்லை. எனக்கு அன்னன்னைக்கு சோறு போடுறாரு. இன்னைக்கு 1 ரூபா வேணுமா, இன்னைக்கு 1 ரூபா கொடுப்பார். இன்னைக்கு 100 ரூபா வேணுமா, 100 ரூபா கொடுப்பார். கூடவே என்ன பண்ண மாட்டேங்கிறார்? கொடுக்க மாட்டேங்கிறார். என்ன ஒண்ணு? சோத்திரம். உனக்கு கொடுக்கணும்னு ஆசை தான், என்கிட்ட இல்லையே. சோத்திரம். அவர்கிட்ட இருக்கு. நீ சாமாத்தியம், உன்னுடைய சாமாத்தியம்பா. சோத்திரம். உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஆளை காமிச்சு கொடுத்துட்டேன். உனக்கு வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய ஆளை என்ன பண்ணிட்டேன்? காமிச்சு கொடுத்துட்டேன். உன்னுடைய சாமாத்தியம். நீ அழுவியோ புலம்பியோ உபவாசம் எழுப்பியோ விழுந்து கிடப்பியோ என்ன செய்வியோ தெரியாது, அவர்கிட்ட என்ன பண்ணிரு? வாங்கிரு. அப்படின்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதோ? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நினச்சேன், இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு இருந்துச்சா? சோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் வந்து ஏதாயிலும் ஒன்று வர்றதே, இங்கே ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னுச்சான். சோத்திரம். அதனால சோத்திரம் வர்றதும் இப்படி இருக்குதாடா, என்ன பண்ண? சோத்திரம். மனுஷனையே நம்பி வந்துக்கிட்டே இருக்கே.
சோத்திரம் நம்மளையும் நம்பி இருக்கிறதே. நம்மளை பேதுரு மாதிரியும் யோவான் மாதிரியும் இந்த விஷயத்தில் சோத்திரம் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லையே, என்ன செய்ய? கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அவங்க பாருங்க, இயேசுங்கிற நாமத்தினால என்னவனு எழுந்து நட என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க வச்சான். அதுபோல் அவங்களால வாழ முடியல, அந்த பகுதியில் கிடக்குறாங்க. சோத்திரம் கை கொடுத்தா கையை கொடுக்கணும்ல, சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த இடத்துக்கு வரணும்ல, வந்தால் தானே அற்புதத்தை பார்க்க முடியும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? சோத்திரம் நம்ம கையிலேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நம்ம பாக்கெட்லேருந்து ஏதாவது வருமா? இந்த புத்தி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த புத்தி இருந்துச்சுன்னா சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் புதுசோ பழசோ யாரா இருந்தாலும் சரி, யாரை தான் நம்பணும்? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேண்டியது எல்லாமே, எனக்கு வேண்டியது எல்லாமே. உட்காந்து அழுது கண்ணீர் விட்டு என்ன பண்ணணும்? அவர்கிட்ட அந்த நன்மையை வாங்கி நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அதனால பேதுரும் பவுலும் சொன்னாங்க, எப்பா நீ கேட்கிற அளவுக்கு பாரு, யோசிச்சு பாருங்களே, அவன் என்ன எதிர்பார்த்தான்? என்ன பெரிய ₹1,00,000 எதிர்பார்த்திருப்பான். மிஞ்சி போனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை சொல்லணும்னா ₹1 ₹2 5-10 அவனுக்கு மழை பாய்ப்பு இருக்கா சாமின்றுவான். 5-10 போட்டா சோத்திரம். ஏன்னா அத்தனை பேர் அந்த ₹1 கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதனால 1-2 போடுவாங்க சோத்திரம். அதை பார்த்துக்கிட்டு அந்த 1-2 கூட என்ன பண்ண முடியல, பேதுருவால போட முடியல, யோவானால போட முடியல. சோத்திரம். நீ எதிர்பார்க்கிறது ஒண்ணு என்கிட்ட இல்லை சோத்திரம். ஆனா ஒண்ணு இருக்கு, இயேசு இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார்கள். அவன் எதிர்பார்த்தது அன்னைக்கு பிழைப்புக்கு வழி உண்டா என்று சொல்லி, ஆனா ஆண்டவர் செஞ்சது வாழ்நாள் முழுவதும் பிழைக்க அற்புதம் செய்தார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனைத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, அந்த எதிராளிக்கு அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? வந்து சேரணும். அப்பத்தான் தேவனுடைய அற்புதத்தை மகத்துவத்தை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அந்த விசுவாசத்தை தூண்டி சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வேலை. அந்த இடத்தை விசுவாசிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அற்புதமாய் நடத்திடுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களான அங்கு சொல்லப்பட்டிருக்கு, லேகியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாரை குறித்து? ஆமா, 6000 பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், யாராலையும் விடுவிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சோத்திரம் ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணார்? விடுதலை கொடுத்தார். எவ்வளவு காலம் பாடுபட்டிருப்பான் அந்த பொல்லாத ஆவினால் பிடிபட்டு. அவனை வாழ வச்சுச்சா? வாழ வைக்கலையே. அவன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் இயேசு அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார். 6000 பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தவர் சோத்திரம். தம்மா துண்டு பிசாசு 1-2 பிடிச்சுக்கிட்டு அது என்ன முரண்டு பிடிக்குதுங்கிறிய சோத்திரம், போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம். ஆனா 6000 பிசாசுகள் பிடித்த மனுஷனை ஒரு நொடி பொழுதுல தேவன் என்ன பண்ணார்? விடுவித்தார். சோத்திரம். விடுதலை கொடுக்கிறவங்க மாத்திரம், விடுதலை பெற்றுக்கொள்கிறவர்களும் அந்த இடத்துக்கு நேராய் கடந்து வரணும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமே சோத்திரம். அவனுக்கு சுயநினைவே கிடையாது. 24 மணி நேரம் பிசாசின் பிடிக்குள்ள இருக்கிறான். அதனால தெய்வமே இறங்கி விடுதலை கொடுத்தார். ஆனா மற்றவங்க அப்படி அல்ல. ஆராதனை வேலையில தான் பிசாசு எழும்பும், மற்ற நேரத்தில் சுயநினைவோடு தான் இருப்பாங்க. அப்படி சுயநினைவோடு இருக்கும்போது இப்படி ஒரு போராட்டம் இருக்கே, என்ன விடுவீங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட உபவாசம் போட்டு கண்ணீரோடு ஒரு 3 நாட்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு ஆராதனைக்கு போகும்போது யாரும் ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவர் அற்புத விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பிரயாசமும் கிடையாது. அற்புதத்துக்கு விடுதலைக்கு என்ன கிடையாது? ஒரு கடுகளவு பிரயாசம் கிடையாது. எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு இருக்கா? அங்கே திமிர்வாதக்காரன் ஒருத்தன் படுத்து கிடக்குறான். ஆனா எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க அவனை நடக்க வைக்கிறதுக்கு. அவனால எழுந்து வர முடியாது, உண்மைதான். ஆனா நண்பர்கள் பிரயாசப்பட்டாங்களா? 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து பார்த்தா கூட்டம் எக்குது, உள்ளேயே போக முடியல. அப்ப எவ்வளவு சிரமப்பட்டு அவன் சோத்திரம் வீட்டை பிரிச்சு வீட்டு வழியா இறக்குற அளவுக்கு அது மேலே ஏறி அவனை ஏத்தி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அதான் பிரயாசம். அந்த பிரயாசத்தை பார்த்தார், அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஆமே சோத்திரம். படுக்கையோடு வந்தவன் போகும்போது அவன் எழுந்து நடந்து போகிறான். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும். பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகணும். எத்தனை நாள் உபவாசம் பண்ணி இருக்கிறோம்? எவ்வளவு பிரயாசப்பட்டு இருக்கிறோம்? எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறோம்? சோத்திரம். இதெல்லாம் கடந்து வந்தா தானே கர்த்தர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, பிசாசு போராட்டம் இருக்குன்னா உபவாசம் பண்ணுங்க. 3 நாட்கள் உபவாசத்தோடு சபையில விழுந்து கிடங்க, கண்ணீர் வடிங்க. ஆண்டவரேன்னு சொல்லி பிரயாசத்தோடு கர்த்தரை தேடும்போது, விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும்போது மெய்யாகவே தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையிலே கர்த்தர் நிகழ்த்தி காண்பிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டிடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.